வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமான பிள்ளையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உன் வாழ்வில் நீ பல நன்மைகளை இழந்திருக்கிறாய். நீ இழந்த நன்மைகளை நினைத்து நீ வேதனையோடு வாழ்கிறாய். இது கிடைத்திருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன், இப்படி இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். யோவேல் புஸ்தகத்தில் காணும் ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நன்மைகளை இழந்து விட்டனர். கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும் எண்ணெய் கூட அவர்களுக்கு இல்லாமல் போனது. அந்த மக்களுக்கு ஆண்டவர் தரும் அழைப்பு என்னவென்றால், அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பு என்று அழைக்கிறார். அவர்கள் அதை செய்தபோது அவர்கள் இழந்த அத்தனை நன்மைகளையும் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு உன்னையும் நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். உன் பாவம், உன் அக்கிரமம், மீறுதல் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு என்னிடத்தில் வருவாயா? கடந்த நாட்களில் நீ இழந்த நன்மைகளை உனக்கு தருவேன் என்று உன்மேல் அன்புள்ள ஆண்டவராகிய நான் சொல்லுகிறேன். நீ சம்பூர்ணமாக வாழ்வாய், திருப்தியாய் வாழ்வாய், சாட்சியாய் வாழ்வாய், அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வாய். நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். உன்னை நான் மறந்து போகவில்லை. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆதார வசனம்: வெளியின் மிருகங்களே, பயப்படாதேயுங்கள். வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். யோவேல் 2:22.